ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். பின்பு ஆண்டவர் ஏகுவை நோக்கி, என் பார்வையில் செம்மையானதை நீ நன்கு செய்து முடித்தாலும் ஆகாப்பின் குடும்பத்தினருக்கு எதிராக நான் விரும்பியவற்றையெல்லாம் நிறைவேற்றியிருந்தாலும் ஆகாப்பினுடைய குடும்பத்திற்கு ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்பை யாவே விரும்பியதாக இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. ஆண்டவர் ஏகுவை ஒரு தேவைக்காக தேர்ந்தெடுத்தார். அந்த தேவை என்னவென்றால், அவனை அருள்பொழிவு செய்ததனுடைய அடிப்படை காரணம் பிரதெய்வ வழிபாட்டிலிருந்து இஸ்ராயல் நாட்டை மீட்க வேண்டும். அதற்கு காரணமான ஆகாப்பினுடைய குடும்பத்தை முழுவதுமாக விரட்டி அடிக்க வேண்டும். ஆகாப்பினுடைய குடும்பம் என்பதை விட ஈசபேலும் ஆகாப்பும் இந்த ரெண்டு பேர் தான். கடைசியில் ஆகாப்பு மனம் வருந்தியதுனால அந்த தண்டனை யாருக்கு திரும்புகிறது? ஆகாப்பினுடைய மகனுக்கு, யோராமுக்கு திரும்புகிறது. எனவே தான் யோராமும் தண்டிக்கப்படுகிறான். இதில் நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ரெண்டு பேருமே, ஆகாப்பும் சரி ஈசபேலும் சரி, பிரதெய்வ வழிபாட்டை ஊக்குவித்தது மட்டுமல்ல, ஒரு மாபெரும் கொலைக்கு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிறார்கள். ஒரு அப்பாவி, ஒரு நீதிமான், ஒரு நேர்மையாளன், அவனுடைய இரத்தப்பழிக்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். பிறரையும் அந்த பழியிலே அவர்கள் இழுக்கிறார்கள். அந்த கிராமத்தில் இருந்த அத்தனை தலைவர்களையும் இந்த பாவத்தில் அல்லது இந்த குற்றத்தில் அவர்கள் கை நனைக்க வைக்கிறார்கள். அப்படி செய்கின்ற போது நிச்சயமாக அது அந்த தவறை திருத்திக் கொள்வதற்குரிய சூழல் உண்டு. அதை செய்கின்றவன் ஏகு, அதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுப்பவன் ஏகு. ஆனால் அதற்காக அந்த குடும்பங்கள் முழுவதையும், ஆகாப்பின் குடும்பம் முழுவதையும் இறைவன் வேறறுக்க விரும்பினார் என்பது ஒரு சரியான பார்வை அல்ல. அந்த நோக்கு நிச்சயமாக யாவையினுடைய விருப்பமாக இருக்காது. குடும்பத்தை முழுவதும் அழிக்க வேண்டும் என்பது யாவையுடைய எண்ணமாகவும் இருக்காது. ஆனால் இதை யாவையும் இதை விரும்பினார் என்பது போல இவனே நினைக்கிறான். இது நிச்சயமாக இதை எழுதிய ஆசிரியருடைய ஒரு சிந்தனையாக இருக்கலாம். அந்த ஆசிரியர் எப்படி நினைக்கிறாரு? பாகால் வழிபாட்டிற்கு துணை நின்ற இந்த குடும்பமே அழியணும். இது வழக்கமாக நான் சொல்கிறது தான். ஏதாவது ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துருச்சுன்னா மன்னர் தூவியை அள்ளி போட்டு உன் குடும்பமே அழிஞ்சு போகும் அப்படிம்பாங்க. குடும்பமே அழிஞ்சு போகும்னா அவங்களுடைய வெறியெல்லாம் யார் மேல் இருக்கிறது? அந்த சண்டைக்கு வந்தவர்கள் மேல் இருக்கிறது. பல நேரங்களில் வார்த்தைகள் எல்லாம் நம்ம வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பொருள் கொள்ள முடியாது. இந்த லிட்டரல் மீனிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர் இஸ் வெரி டேஞ்சரஸ். விவிலியத்தை வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பொருள் கொண்டோம் என்றால் அது ரொம்ப ஆபத்தானது. பல நேரங்களில் நாம் சிலவற்றை நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த நோக்கத்திற்கு சொல்லப்பட்டிருக்காது. அந்த இது இந்த இடியமேட்டிக் சென்டென்ஸ் என்று சொல்லுவார்கள், மரபுத்தொடர். அப்போ இந்த மரபுத்தொடர் பாணியில் தான் நம்ம அதை பார்க்கணும். ஒரு ஆசிரியர் அல்லது அந்த நேரத்தில் இருக்கிற அந்த பாத்திரத்தினுடைய வெளிப்பாடாக இதை பார்க்கணும். அந்த உள் உணர்வாகத்தான் பார்க்கணுமே ஒழிய இறைவனுடைய திட்டமே இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் இதையும் பார்க்க வேண்டும். அழிவு என்பது இறைவனுடைய திட்டமாக இருக்கவே முடியாது. அழிவு என்பது இறைவன் என்கிறவர் நன்மை செய்கிறவர்.
நன்மையும் நலன்களும் புரிகிறவர் தான் இறைவன். நன்மை செய்கிற இறைவன் வந்து ஒன்று அழிய வேண்டும் என்று நினைக்கிறவர் அல்ல. ஆன்மா ஒரு படைப்பை எடுத்துக்கிறோமே, படைப்பை வந்து இறைவன் தானே படைத்த ஒன்றை அழிக்க நினைப்பாரா? கண்டிப்பாக இல்லை. ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு மணல் வீடு கட்டிட்டு அந்த வீட்டை வந்து காலால் மிதிக்க விரும்பாது. அந்த வீடு வந்து அழிஞ்சு போகணுன்னு அந்த குழந்தையே தெரியும். தெரிஞ்சாலும் அதை வந்து அழிக்க விரும்பாது. அது அழும். யாராச்சும் காலால் அதை உதைச்சா கூட என்ன பண்ணும்? கதறி அழும். ஒரு சின்ன குழந்தையே அப்படி இருக்கும்போது தான் கட்டிய மணல் வீடே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு குழந்தை நினைக்கின்ற போது இறைவன் என்ன நினைப்பார்? எல்லாத்தையும் அழிக்க நினைப்பாரா? தான் படைத்த அந்த படைப்பெல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பாரா? இது வந்து மிகப்பெரிய ஒரு சிந்தனை. அப்படிப்பட்ட சிந்தனை வந்து கடவுளுக்கு வந்து அழியணும்னு இருக்கவே இருக்காது. அவர் அழிப்பவர் அல்ல, அவர் வாழ வைப்பவர். விவிலியமே சொல்லுது, இறைவன் வந்து இறந்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள். எனவே வாழ்வு அழிக்கிறவர் தான், வாழ்வை அழிக்கிறவர் அல்ல. அதை மனதில் நம்ம வச்சுக்கிறணும். வாழ்வு கொடுக்கிறவர், ஆனால் வாழ்வை அழிப்பவர் அல்ல. அப்படிப்பட்ட இறைவன் வந்து ஆகாப்புடைய குடும்பமெல்லாம் அழிஞ்சு போகணும்னு நினச்சாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பேச்சு வழக்கு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதை இறைவனுடைய சிந்தனையாக வந்து இங்கே சொல்லப்பட்டாலும் அது பாத்திரத்தினுடைய வெளிப்பாடு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அது வந்து இறைவனுடைய திட்டம். எப்படி ஒரு தீமையை வந்து இறைவன் கொண்டு வருகிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, தீமைக்கு இறைவன் காரணமாக இருக்க முடியாது. தீமையை இறைவன் வந்து அனுமதிக்கவே மாட்டார். அதாவது தீமையை அனுமதிக்கிறார், ஆனால் தீமையை இறைவன் கொடுப்பதில்லை, அதை அனுமதிக்கிறார். ஏன்னா அதிலிருந்து நம்முடைய சவால் நமக்கு வந்து சவால், இந்த தீமையை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம், அந்த எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் கொடுக்கிறார். அதற்கு நமக்கு துணை புரிகிறார். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் தீமை இறைவன் தான் கொண்டு வர்றாரு அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. தீமைக்கும் இறைவனுக்கும் எப்படி நார்த் போல் சவுத் போல் மாதிரி, வடதுருவம் தென்துருவம் போல். வடதுருவம் தென்துருவம் என்றைக்கும் இணையாது. தீமையை அழிக்கிறவர் அல்லது தீமையை வெறுக்கிறவர் கடவுள். அவர் போய் தீமையை வந்து கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் ஒரு மரபு தொடர் போல் நம்முடைய பாரம்பரியமாக நாம் சொல் வழக்குகளில் வருகின்ற ஒரு சிந்தனை. எனவே அதை வந்து நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருள் கொள்ளக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த வாக்கியத்தை பார்க்கிறேன். யாவே வந்து என் பார்வையில் செம்மையானதை நீ நன்கு செய்து முடித்திருந்தாலும் ஆகாபின் குடும்பத்தினருக்கு எதிராக நான் விரும்பியவற்றையெல்லாம் நிறைவேற்றியதாலும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் அவன் குடும்பம் அழிய வேண்டும் என்று யாவையே நினைத்தது போல இந்த சொல் வழக்கு இருக்கிறது. அது யாவையுடைய செயலாக இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. தொடர்ந்து, உன் புதல்வர் இஸ்ரேலின் அரியணையில் 4ஆம் தலைமுறை வரை வீற்றிருப்பர் என்றார். அது உண்மைதான், 4ஆம் தலைமுறை. ஆனால் ஏகுனுடைய பாரம்பரியம் வந்து ஒரு நீண்ட பாரம்பரியமாக வந்தது. சக்கரியா வர போச்சு. 42ஆம் ஆண்டு ஆரம்பித்தது, ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலாக போனது. ஏகுனுடைய காலம் வந்து 842. இறுதியாக சக்கரியா வந்து, அதாவது சக்கரியா என்பது 2ஆம் யெரொபெயாமுடைய மகன். 2ஆம் யெரொபெயாம் இறந்தது வந்து 745. சக்கரியா வந்து ஓராண்டு தான் ஆட்சி செய்தான். ஓராண்டு கூட இல்லை, 6 மாதம்தான். அப்படிங்கும்போது நிச்சயமாக 44 சக்கரியாவை ஷலூம் என்கிறவன் கொலை செய்கிறான். எனவே அந்த 100 ஆண்டுகளுடைய ஆட்சி காலம் வந்து இவர்களுடைய ஆட்சி காலம். இதில் வந்து இவங்க 4 தலைமுறைகள் வருகிறார்கள். ஏகுவோடு சேர்ந்து சக்கரியா வரை 4 தலைமுறைகள் வருகிறது. இதில் 2ஆம் யெரொபெயாம் வந்து 45 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். ஒரு நீண்ட காலத்து அரசன். அவனுடைய காலத்தில் தான் ஆமோஸ் இறைவாக்கினர் வருகிறார். அதனால் இது உண்மைதான். யாவே வந்து இவனுடைய தலைமுறையை 4 தலைமுறை வரை நீட்டித்தார் என்பது உண்மைதான். 4 தலைமுறைகள் அவருடைய தலைமுறை வந்தது. தொடர்ந்து 31. ஆனால் ஏகு இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் சட்டத்தை தம் முழு இதயத்தோடு பின்பற்றவில்லை. இங்கு அந்த
இணைச்சட்ட புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அது அதனுடைய திட்டம் என்றால், யாவையினுடைய திட்டம் என்னவென்றால், இஸ்ராயேல் மக்கள் யாவையினுடைய திட்டத்தை தங்களுடைய இதயங்களில் அவர்கள் முழுவதுமாக பதிக்க வேண்டும் என்பது. அதான் யாவையினுடைய திட்டம். ஷமாய் இஸ்ரேல் என்று சொல்லுவார்கள். அந்த மாபெரும் கட்டளை ஷமாய் இஸ்ரேல் என்றால் இஸ்ரேலை கேள். அந்த இஸ்ரேலை கேள் என்கிற கட்டளையில் சொல்லுவது முக்கியமான வார்த்தை, இஸ்ராயேலை செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இணைச்சட்டம். அந்த நினைப்பில் அந்த சிந்தனையில் யார் இல்லை? ஏகு கிடையாது. அவன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செய்யவில்லை. அந்த ஷமாய் இஸ்ரேல் அல்லது இஸ்ராயேலை செவிகொடு என்கிற அந்த கட்டளைப்படி அவன் வாழவில்லை என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகின்றது. எனவே இறைவனுடைய திட்டப்படி அவன் நடக்கவில்லை. அதாவது இறைவனுடைய திட்டத்தை ஆகாப்பினுடைய குடும்பத்தை அழிப்பதில் மட்டும்தான் அவன் நிறைவேற்றினான், கொலை செய்வதில் மட்டும்தான் நிறைவேற்றினான். மற்றபடி இறைவனுடைய கட்டளைப்படி அவன் வாழ்ந்ததாக இந்த அரசர்கள் புத்தகம் சொல்லவில்லை. தொடர்ந்து அவன் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய யெரொபெயாமின் பாவ வழியினின்று விலகவும் இல்லை. ஏற்கனவே நாம் சுட்டி காட்டியதான், அந்த யெரொபெயாமுடைய பாவ வழியிலே அவன் தொடர்ந்து நடந்தான். அதாவது பொற்கன்றுக்குட்டிகளை தானிலும் அதே மாதிரி பெத்தேலிலும் வழிபட்டான். பிரதெய்வ வழிபாடு ஒருவேளை இவனுடைய காலத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் யாவே கடவுளையே எப்படி மாற்றிவிட்டான்? பாகால் வழிபாடாக மாற்றிவிட்டான். அது மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றம் முதலாம் யெரொபெயாம் செய்த குற்றம். அதே குற்றத்தை இவனும் வாழையடி வாழையாக செய்து கொண்டிருந்தான் என்பது இங்கே கருத்து. தொடர்ந்து 32ஆம் வசனம். அக்காலத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டின் பரப்பளவை குறைக்க தொடங்கினார். இங்கும் ஆண்டவர் தான் அந்த நாட்டினுடைய பரப்பளவை குறைக்கிறார் என்கிற அந்த சிந்தனை இருக்கிறது. அதாவது இஸ்ராயலுடைய அரசர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போடுகின்ற போது, நாட்டில் ஒரு நிலைத்த தன்மை இல்லாத போது எதிரிகளுக்கு அது வசதியாக வாய்ப்பாக இருக்கும். அப்போ எதிரி யார் இவங்களுக்கு? ஒன்று பொனிஷியாவாக இருக்கணும், அவர்கள் மேற்கே உள்ள எதிரிகளாக இருக்கிறார்கள், அல்லது கிழக்க வடகிழக்கே இருப்பது சிரியா. இந்த 2 பேரும் நிச்சயமாக எதிரிகள் என்றால் இன்னொரு வாய்ப்பும் இருக்கிறது, அம்மோனியர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதே மாதிரி மோபாபியர்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 பேருமே ஏறக்குறைய இந்த வடநாட்டினுடைய பகுதிகளிலே இருக்கிறவர்கள். ஆனால் இவர்களெல்லாம் சிறிய அரசர், சிற்றரசர்கள் தான். சிரியா என்பதும் பொனிஷியா என்பதும் வலிமை மிக்கது. எந்த அளவுக்குன்னா கப்பல் படையே இருக்குது, சிரியாவுக்கும் இருக்குது, பொனிஷியாவுக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு வலிமை மிக்க படை திறம் கொண்டவர்கள். ஏன்னா 2 நாடுகளுமே கடற்கரை, மத்திய தரைக்கடலை ஒட்டி இருக்கிறது. சிரியா பரந்த நாடு, மத்திய தரைக்கடலிலேருந்து உள்பகுதி வர வருகிறது. தமஸ்கஸ் என்பது ஏறக்குறைய கடற்கரையிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது கிழக்கு நோக்கி. அப்படி இருக்கின்ற போது அப்போ கடற்படைக்கும் ஆள் இருக்கிறது, காலால் படைக்கும் ஆட்கள் இருக்கிறது. எனவே இது 2மே வலிமை மிக்க நாடுகள். பொனிஷியா, ஆனால் பொனிஷியா தற்சமயத்துக்கு இஸ்ரேலுக்கு சாதகமான நாடு. குறிப்பாக ஈசபேலுடைய அந்த தொடர்பினால் ஏகு காலத்திலும் அவர்கள் இஸ்ரேலோடு முட்டினார்கள், மோதினார்கள் என்று சொல்ல முடியாது. ஏறக்குறைய ஒருவேளை அந்த ஏகு பொனிஷிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்திருக்கலாம். ஆனால் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பொனிஷியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்புகள் இருந்தது. சிரியா ஏற்கனவே சண்டையில் ஏகு காலத்திலே சண்டையில் இருந்தது. இப்பொழுது என்ன நிலை ஏற்பட்டது என்பதை இந்த பகுதி தொடர்ந்து விளக்குகிறது. அதற்கு ஒரு முன்னுரை போல தான் அக்காலத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டின் பரப்பளவை குறைக்கத் தொடங்கினார்
எப்படி குறைக்கிறாரு? எப்படி குறைக்க முடியும்? போரின் வழியாக தான் குறைக்க முடியும். அப்போ பிற நாடுகள் இஸ்ராயலுடைய பகுதிகளை பிடிக்க ஆரம்பிக்கும். எந்த நாடு பிடிச்சிச்சு? நிச்சயமாக சிரியா தான். இப்போ சிரியாவின் வழியாகத்தான் இவர்களுக்கு ஆபத்து வரப்போகிறது. இந்த ஆபத்தை கொண்டு வருபவர் யார்? அவர் தான் ஆசையேல். ஆசையேல் என்கிறவன் தான் இந்த ஆபத்தை கொண்டு வருகிறான். இவனை பற்றி தான் எலிசா இறைவாக்கினர் ஏற்கனவே சொன்னார். இவனுடைய அந்த அருள் பொழிவுக்கு போன போது, நீ இஸ்ராயல் நாட்டுக்கு மிக கடுமையான சுமைகளை நீ சுமத்துவாய் அப்படிங்கிற அந்த இறைவாக்கை உரைத்தார். அந்த வழியில்தான் இப்பொழுது இஸ்ராயல் நாட்டுக்கு ஆபத்து வருகிறது. தொடர்ந்து ஆசையேல் அதன் எல்லை பகுதிகள் அனைத்தையும் கைப்பற்றலானான். ஆசையேல் எல்லை பகுதிகள் அனைத்தையும் கைப்பற்றலான அப்படின்னா, அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய எல்லை பகுதி எங்கெங்கெல்லாம் சிரியாவை தொட்டு கொண்டு இருக்கிறதோ அந்த தொட்டுக்கொண்ட பகுதிகள் அனைத்தையும் இப்பொழுது யார் பிடித்து கொண்டது? ஆசையேல் பிடித்து கொண்டான். ஏற்கனவே அவன்தான் யோராம் காலத்தில் பிரச்சனை செய்தான். அந்த முற்றுகையின் போது ஏற்பட்ட அந்த பாதிப்பினால்தான் அவன் தன்னுடைய போரிடுகின்ற நிலையிலிருந்து விலகி அவன் ஓய்வெடுக்க வேண்டியிருந்தது. அந்த நேரத்தில் தான் இவனுக்கு ஏகு இவனுக்கு ஒரு எதிரி போல வருகிறான். ஏகு இவனை அழிக்கின்ற அந்த நிகழ்வு நடக்கிறது. மீண்டும் ஆசையேலுடைய அந்த இஸ்ராயல் நாட்டின் மீது படையெடுப்பு தொடர்கிறது. எல்லை பகுதிகள் அனைத்தையும் அவன் கைப்பற்றிக் கொள்கிறான். தொடர்ந்து 33வது வசனம். காத்து, ரூபன், மனாசே ஆகிய குலங்களுக்குரியதும் யோர்தானுக்கு கிழக்கே இருந்ததுமாகிய கிளையாத்து நாடு முழுவதையும் அர்னோன் பள்ளத்தாக்கில் உள்ள ஆரோயேர் முதல் கிளையாத்து பாசான் வரையிலுள்ள நாடுகளையும் அவன் கைப்பற்றலானான். ஏறக்குறைய அந்த டிரான்ஸ் ஜோர்டன் பகுதிகள் என்று நாம் அழைக்கிறோம். யோர்தானுக்கு அக்கறை பகுதி. இந்த யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் 3 குலங்கள் இருக்கிறது. வடக்கே அதாவது கிளையாத்து பகுதியில் முதல் இனமாகிய மனாசே இருக்கிறது. அதன் பிறகு காத்து என்பது ஏறக்குறைய அம்மோனியர்களுடைய பகுதியை ஒட்டி கொண்டு இருக்கிறது. அதற்கு கீழே இருப்பது சிமியோன் பாசா, இது மோவாபு பகுதியை ஒட்டி கொண்டு இருக்கிறது. இந்த 3 பேருடைய நாடும் இப்பொழுது யாருடைய கைக்கு போய்விட்டது? சிரியாவுடைய கைக்கு போய்விட்டது. ஆசையேல் என்ன பண்ணா? காத்து, ரூபன், மனாசே ஆகிய குலங்களுக்குரியதும் யோர்தானுக்கு கிழக்கே இருந்ததுமாகிய கிளையாது நாடு முழுவதையும் அர்னோன் பள்ளத்தாக்கில் உள்ள அரோயேர் முதல் கிளையாது பாசான் வரையிலும் உள்ள நாடுகளையும் அவன் கைப்பற்றினான். ஒட்டுமொத்த பகுதி, இவர்களுடைய 3 இன குலங்களுடைய பகுதிகளும் இப்பொழுது யாருடைய கைக்கு போய்விட்டது? ஆசையேலுடைய கைக்கு போய்விட்டது. அப்படின்னா யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் ஏகு எந்த பகுதியையும் இப்பொழுது உரிமை கொண்டாட முடியாது. எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இங்கே தான் அவன் முற்றுகையை நடத்தி கொண்டு அங்கே தான் அவன் அரசனாக உயர்த்தப்பட்டது. இறைவாக்கினர் எலிசா ஒரு இறைவாக்கினர் குழுவை சேர்ந்தவனை இங்கு தான் அனுப்புகிறார், கிளையாத்து பக்கம் தான் அனுப்புகிறார். ஒருவேளை அவன் இந்த உள்நாட்டு பிரச்சனையில் தலையிட்டதுனால அந்த சமயத்தை பயன்படுத்தி ஆசையேல் என்ன பண்ணுறான்? முழுவதுமாக அந்த பகுதிகளை முழுதும், ஏன்னா எல்லாமே இங்கே வந்துட்டான். இவன் ஆகாப்பினுடைய குடும்பத்தை அழிப்பது தான் இவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சிரியா என்ன பண்ணுறது? அப்படியே கீழே இறங்கி எல்லா பகுதிகளையும் தன்வயப்படுத்தி கொண்டது. தொடர்ந்து ஏகுவின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் வீர செயல்கள் யாவும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இது வழக்கமாக அரசர்கள் புத்தகத்தில் வருகின்ற வாக்கிய அமைப்பு. அதாவது இஸ்ரேல் அரசர்களுடைய குறிப்பேடு என்று ஒரு இருக்கிறது. அதில் எல்லா அரசர்களுடைய செயல்பாடுகளும் இடம்பெறும். இதே மாதிரி யூதா நாட்டு பகுதியில் வாழ்ந்த அரசர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் யூதா அரசர்களுடைய குறிப்பேடு என்று இருந்தது, அதில் இடம்பெறும். இங்கே இஸ்ரேல் அரசருடைய குறிப்பேட்டில் யாருடைய செயல்கள் இடம்பெறுகின்றது? ஏகுவனுடைய எல்லா வீரச் செயல்களும் அவனை பற்றிய செயல்பாடுகள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? 35. ஏகு தன் மூதாதையருடன் துயில் கொண்டான். சமாரியா நகரில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுக்கு பின் அவனுடைய மகன்
யோகவாசு யோவாசு அரசனானான். ஆக ஏகுனுடைய மகன் யோகாவாசு அவன் அரசனாகிறான். மூதாதையர்களுடன் துயில் கொண்டான் என்றால் சமாரியா நகர் தான் அவனுடைய தலைநகர். அப்போ அங்கே தான் அரசர்கள் வழக்கமாக அடக்கம் செய்யப்பட்டார்கள். எனவே மூதாதையர் என்றால் அரசர்களுடைய பாரம்பரியம். ஆனால் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களெல்லாம் வெவ்வேறு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எல்லா அரசர்களுமே ஒட்டுமொத்தமாக இதுவரை நாம் இந்த வடநாட்டு பாரம்பரியத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் முதலாம் யரொபெயாம் அவனுடைய குடும்பம் முதல் குடும்பம், ரெண்டாவது வந்து பாசா குடும்பம், மூன்றாவது இந்த சிம்ரி குடும்பம். சிம்ரி என்பது ஒரு 7 நாள் அரசன்தான். அதுக்கடுத்து டிப்னி என்பவன் வந்து அவன் முழுவதுமாக அரசாட்சி செய்யவில்லை, ஒரு சின்ன பகுதியில் மட்டும் ஒரு சில ஆண்டுகள், ஏறக்குறைய ஒரு 4-5 ஆண்டுகள் அவன் அதற்கு பொறுப்பாக இருந்தான். அந்த சமயத்தில் தான் ஓம்ரி குடும்பம் வந்து ஆட்சி செய்தது. ஓம்ரி குடும்பம் 886 ஆட்சியை தொடங்கியது. இப்போ 842 யார் ஆட்சி பொறுப்பேற்று இருக்கிறது? ஏகு. இப்போ ஏகு குடும்பம். ஏன்னா ஏகு குடும்பத்திலிருந்து வரிசையாக அடுத்த தலைமுறை போகிறது. ஏற்குறைய இந்த ஏகு தலைமுறையை முடிவுக்கு கொண்டு வருவது சக்கரியா. இப்போ 4 தலைமுறை தான் இதில். யோகாவாசு இப்போ 2வது தலைமுறை. அவன் 2வது தலைமுறையுடைய அரசனாக இருக்கிறான். முதல் தலைமுறை ஏகு, 2வது தலைமுறை யோகாவாசு அரசனாக இருக்கிறான். தொடர்ந்து 36வது வசனம், ஏகு சமாரியாவில் இருந்து கொண்டு 28 ஆண்டுகள் இஸ்ரேலை ஆட்சி செய்தான். 28 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். 42 28 கழிச்சா 14, ஏறக்குறைய 814 அல்லது 813 அல்லது 815 என்று கூட போடலாம். 815ஆம் ஆண்டு வரை. இப்போ 815 ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவன் யார்? யோகாவாசு. யோகாவாசு ஆட்சி பொறுப்பேற்கிறான் வடநாட்டில், ஏகுனுடைய மகன். அப்போ இவனை பொறுத்த மட்டில் 2 செயல்களை அவன் செய்கிறான். ஒன்று, ஆகாப்புடைய குடும்பத்தை முழுவதுமாக அழித்தொழிக்கிறான். 2வது, இந்த முதலாம் யரொபெயாமுடைய அந்த சிலை வழிபாடு அல்லது பெத்தேலிலும் தானிலும் இருந்த அந்த பொற்கன் குற்றி வழிபாடை அவன் ஊக்குவிக்கிறான். இந்த 2ம் அவனுடைய செயல்பாட்டில் மிக முக்கியமாக அடங்குகிறது. ஆனால் இவனை பொறுத்த மட்டில் இவன் செய்த செயல்கள் யாவையினுடைய கண்களுக்கு சிறப்பு மிக்கதாக இருந்தது என்று வரலாற்று புத்தகம் சொல்லுகிறது. அதே வேளையில் இவன் செய்த செயல் முழுவதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது செய்த செயலுக்கு, தவறுக்கு தண்டனை பெறுவது என்பது ஒன்று. அந்த தண்டனை என்கிற பெயரில் ஒரு குடும்பத்தையே ஒரு குலத்தையே அழித்தொழிப்பது என்பது வேறு. 2க்கும் நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். ஆனால் ஏகு அப்படி வேறுபடுத்தி பார்த்தது போல தெரியவில்லை. ஈசபேலை அழிப்பது என்பது அல்லது ஆகாப்பை அழிப்பது என்பது அல்லது ஆகாப்பினுடைய மகன் யோராமை அழிப்பது என்பது அவனுடைய குலத்தையே அல்லது அவனுடைய குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு சமம் என்கிற சித்தாந்தம் ஏகுக்கு இருந்தது போல தெரிகிறது. அதையே அவன் தன்னுடைய சித்தாந்தமாக மட்டுமல்ல கடவுளை விருப்பமாகவும் நினைத்தான் என்பதும் இங்கே தெளிவாகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இதை எலிசாவும் அடியொட்டி போகிறார். எலிசாவும் தன்னுடைய ஊழியன் ஒருவனை அல்லது தன்னுடைய இறைவாக்கினர் குழுவை சேர்ந்த ஒருவரை அனுப்பி ஏகுவை அருள்பொழிவு செய்கின்ற அளவுக்கு போகிறது. அப்படின்னா இவனை பற்றி ஒரு இவனை பொறுத்த மட்டில், ஏகுவை பொறுத்த மட்டில் இதை உணர்ந்தது போல தெரியவில்லை. அவனுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அந்த எதிரியை அழிப்பது என்பது அதையே தொழிலாகவே மாற்றுகிறான். தன் வாழ்நாள் முழுவதும் எந்த எதிரியும் இருக்கக்கூடாது என்கிற நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான்.